ஈரோடு மாவட்டம் சோலாரில் 951 கோடி ரூபாயில் முடிவுற்ற 559 திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். கூடுதல் தகவலோடு நம்முடைய செய்தியாளர் குருசாமி விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மாவட்டம் தோறும் நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொள்வதுடன் அந்தந்த மாவட்டங்களில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். இதனுடைய ஒரு பகுதியாக 2 நாள் பயணமாக ஈரோடு மாவட்டத்திற்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வந்திருக்கிறார். நேற்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அவர் இன்று தற்போது ஈரோட்டில் இருக்கக்கூடிய சோலார் பேருந்து நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு விழாவில் தற்பொழுது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இன்றைய நிகழ்வில் மொத்தம் 951 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்றிருக்கக்கூடிய பணிகள் மொத்தம் 559 பணிகளை முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் துவக்கி வைக்கிறார். மேலும் இதை தவிர்த்து 133 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 222 வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 284 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 50,088 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வழங்குகிறார். இந்த விழாவானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் தற்பொழுது இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வுகளை துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். இந்த விழாவிற்கு பின்னர் அவர் கோவை திரும்பி கோவையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா மோகன் கடந்த மாதம் மறைந்திருந்த நிலையில் அவரது இல்லத்திற்கு நேரடியாக சென்று துக்கம் விசாரிக்க இருக்கிறார். தற்பொழுது விழாவானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடன் அமைச்சர் முத்துசாமி உட்பட ஈரோடு மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.